வாங்க நாம் நெய் பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கப் அரிசி எடுத்திருக்கேன். எப்போவுமே பொங்கல் செய்கிறதுக்கு இதுவும் அதுவும் ஒரே அளவு இருக்கணும், ரெண்டுமே சம அளவு இருக்கணும். அரிசி அரை கப் எடுத்திங்கன்னா பைத்தம்பருப்பும் அரை கப் எடுத்துக்கணும். அது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக வேக வச்சுக்கோங்க. நான் பைத்தம்பருப்பு எப்படி வேக வைக்கிறதுன்றது சொன்னேன், அதே மாதிரி வேக வச்சுக்கோங்க. அதே மாதிரி சாதத்தையும் நல்லா குழைய வேக வைங்க. நான் வெந்தோடனே அது எப்படி இருக்கணுன்றது காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு சாதம் நல்லா குழைய வேகுது பாருங்க. இந்த மாதிரி குழைய சாதம் வேகணும். இன்னுமே சாதம் கொஞ்சம் நல்லா குழையணும். நீங்கள் வச்ச தண்ணி பாருங்கள், அப்படியே வத்தி இருக்கு பாருங்கள். இதை நாம் தண்ணி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் தண்ணி இதிலிருந்து நாம் எடுத்து கொஞ்சம் வெளியில் எடுத்து விட்டுடணும். கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி வெளியில் விட வேண்டாம். இது உங்களுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு நான் இது காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் இது குழையட்டும், வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், நல்ல ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், கறிவேப்பிலை எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன். இது தாளிப்புக்கு. பொங்கலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சூஜி பட்ன ரவை எடுத்திருக்கேன். ரவை நாம் ரவை உப்புமா செய்வோம் இல்லைங்களா, அந்த ரவை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், பொங்கலுக்கும் பச்சை பருப்பு அரை கப் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் பருப்பு. இந்த பொங்கல் ரொம்ப நல்லா இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் செய்கிற மாதிரி இருக்காது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது கோவிலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பச்சை பருப்பை எடுத்துக்கோங்க. பாருங்கள், சாதம் இந்த மாதிரி தலை இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு சாதத்தில் இந்த மாதிரி சாதம் ரெடி ஆகிடுச்சு, ஆனால் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா தண்ணியே எடுத்துருங்க. இந்த கரண்டியாலேயே தண்ணி இப்படி பண்ணிங்கன்னா தண்ணி வந்துடும், எடுத்துருங்க. இப்போ நாம் வேக வச்ச பருப்பை இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த 1 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நாம் இதில் போடணும். போட்டுட்டு உடனே கலருங்க, இல்லைன்னா அப்படியே கெட்டியாகிடும். இந்த மாதிரி கலரி விட்டிங்கன்னா இந்த ரவையானது அந்த ஈரத்தெல்லாமே அப்படியே இழுத்துரும். இந்த ரவை சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சியை போட்டுக்கோங்க. நல்லா கலரை கொடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. வாங்க பார்க்கலாம். ரவை 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்க்கலாம். அரை கப்புக்கு 1/4 கப் அளவு ரவை சேர்க்கலாம். நீங்கள் யோசிக்காதீங்க, என்னடா அது ரவை சேர்க்குறான், ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதுதான் நெய் பொங்கல். இது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இதில் ரவை சேர்த்துட்டேன், இஞ்சி சேர்த்துட்டேன், பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க. ரவையை அப்படியே தூவுங்க, சரிங்களா? உங்களுக்கு நான் இப்போது நான் மொத்தமாக போட்டுட்டேன். இந்த நல்லா தண்ணி இருந்தனால அது கெட்டிப்படலை. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்கும் போது ரவையை போட்டால் கெட்டியாகிடும். அதனால் ரவையை
தூர மாதிரி போடணும். அது உங்களுக்கு நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், ரவையை இந்த மாதிரி தூவிட்டு கலரி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், கட்டியாகவே இல்லை பாருங்கள். இது இருக்க 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 உங்களுக்கு என்னடா இது தண்ணியாக இருக்குன்னு யோசிக்காருங்க. இருக்க 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 உங்களுக்கு இது அப்படியே கெட்டிப்பட்டுடும். ஆனால் அந்த கெட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போ சாப்பிட்டாலும் ஒரே மாதிரியே இருக்கும். செஞ்சு பாருங்கள். வாங்க, அதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு காட்டுறேன். உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். பொங்கலில் நாம் மிளகு சீரகம் இது ரெண்டும் நம்ம போடுவோம். இந்த மாதிரி போடும்போது குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணணுன்னா அந்த மிளகெல்லாம் பொறுக்கி எடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த மிளகையும் சீரகத்தையும் கொரப்பாக மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்க இதை எடுத்து போட மாட்டாங்க. அதனால் அந்த மிளகும் சீரகமும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. அவங்களோட இதுலேயும் உடம்புலேயும் அது போய் சேரும். அதனால் மிளகை தூக்கி போடுறவங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் போட்டிங்கனாலும் நல்லா பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கங்கே தெரியணுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மிளகை முழுசாக கொஞ்சம் போட்டுக்கிட்டு இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பொங்கல் செய்யும் போது உங்களுக்கான ஒரு டிப்ஸு. பாருங்கள், பொங்கல் நல்லா எப்படி இருக்கு பாருங்கள். இது இன்னும் தாளிச்செல்லாம் கொட்டினாக்கா சூப்பராக ஆகிடும். இப்போ நாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் பொங்கலுக்கு நல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். ஏன்னா பொங்கலுக்கு எண்ணெய் வந்து நிறைய தேவைப்படும். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட போகிறேன். நெய் பொங்கல்னால் பொங்கலை நெய்யிலேயே செய்ய முடியாது. ஏன்னா நெய்யிலே செஞ்சாக்கா சாப்பிட்றது முடியாது, உடம்புக்கும் நல்லது கிடையாது. அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை நான் இதில் விடுவேன். அதுக்கப்புறம் நாம் தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் இதில் சேர்க்கலாம். அப்புறம் நாம் பொங்கலில் இஞ்சி சேர்க்குறது எதனாலனா இப்போ இதில் நெய் எண்ணெய் எல்லாம் கலந்துருக்கு. அதனால் பொங்கல் சாப்பிட்டாலே தூக்கமாக இருது, வயிறு வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த இஞ்சி சேர்க்குறனால தான் அது நமக்கு ஜீரண சக்திக்கு உதவியாக இருக்குது. அதனால தான் இஞ்சி ரொம்ப முக்கியம். அதனால் பொங்கலில் இஞ்சி வந்து சேருங்க எல்லாரும். அதனால தான் பொங்கலில் இஞ்சி சேர்க்குறாங்க. அது ரொம்ப ஜீரண சக்திக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நெய் சேர்த்தாச்சு, நெய்யும் அதில் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா காயணும். காஞ்ச பிறகு தான் நாம் மிளகை போடணும். மிளகு வந்து காயாமல் போடக்கூடாது. மிளகு போட்டோன்னே மிளகு வந்து வெடிக்கணும். அப்போ தான் அது நீங்கள் பொங்கலில் போடும்போது நல்லா கரகரன்னு இருக்கும். இல்லைன்னா அப்படியே நசுக்குன்னு இருக்கும். அதனால நாம் எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா மேலே புகை வர மாதிரி வந்தோடனே நாம் சும்மா நான் சாதாரணமாக போடுறதுக்கு கொஞ்சம் மிளகு எடுத்திருக்கேன். நான் அந்த பவுடரை கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, புகை வருது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா வெடிக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் வெடிக்கணும். இந்த மாதிரி தான் வெடிக்கணும். வச்சோன்னே நாம் இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் நாம் இதில் போட்டுடலாம். பார்த்து பண்ணுங்க, ஏன்னா கறிவேப்பிலையில் ஈரம் இருக்கனால பாருங்கள் அப்படியே வெடித்து செதறுது. கறிவேப்பிலை கூட ஈரம் இருக்கனால செதுறோம், பார்த்துட்டு. அவ்வளோதான். நல்லா முந்திரி பருப்பு நல்லா சிவந்த உடனே வாங்க பார்க்கலாம். செவந்துருச்சு, ரொம்பவே செவந்துருச்சு. கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதனால தான். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் இந்த பொடியை சேர்க்குறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் அந்த
வேக வச்ச பொங்கல்ல சேர்த்துடலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் தான் நாம் மஞ்சத்தூள் போடணும். தாளிப்பு போடுறதுக்கு முன்னாடி தான் மஞ்சத்தூளை போடணும். இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டோன்னே நாம் தாளிப்பில் கொட்டிடலாம். கொஞ்சம் சூடு ஆறினோன்னே அந்த தாளிப்பில் கொட்டி கலரிடலாம். உங்களது என் பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நீங்கள் பெரிய பாத்திரமாக இருந்தால் தாளிப்பு அதில் கொட்டி கலரிடுங்க. நான் இதை எடுத்து பானலியில் விட்டுடுறேன். இப்போ நான் அதை அந்த பானலியில் தாளிச்சதில் விட்டுடுறேன். பாருங்கள், தாளிச்சதில் நான் விட்டுட்டேன். இதை நல்லா கலரி கொடுங்க. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா அது இழுக்கும். நல்லா கலரி கொடுங்க. நல்லா சூப்பராக நல்லா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பொங்கலுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தேவைதாங்க. எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா கலரி கொடுங்க. நல்லா கலரி கொடுத்து ஓரளவுக்கு நல்லா இதுவாகிடும், கெட்டியாயிடும். வாங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். உப்புலாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். பாருங்க, வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஆறின பிறகு பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். கெட்டியே ஆகாது. இதே பக்குவத்தில் இருக்கும். ரொம்ப குழைவா ரொம்ப நல்லா இருக்கும். இதை செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பாருங்க. பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. சாப்பிடவும் நல்லா இருக்கும். இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் செய்யுங்க. இதை செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தா இந்த கமெண்ட்டை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்றது ரைஸ் அப்படியே வெள்ளையாக தனியாக தெரியும், பருப்பு கம்மியாக இருக்கும். இது ரெண்டுமே ஈக்குவலாக போடணும். கூட நம்ம ரவையும் சேர்க்குறனால இது நல்லா வேக வைக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா குழைவாக இருக்கும். நீங்கள் ஆறின பிறகு சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்லேருந்து மாறாமல் கெட்டியே ஆகாது. இப்படியே இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெய் வெண்பொங்கல் ரெடி. இப்போ பாருங்கள், பொங்கலை எவ்வளோ நல்லா எடுக்க வருது பாருங்கள். இது அப்படியே தட்டில் வச்சா அப்படியே விழும். அந்த அளவுக்கு பொங்கல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் பொங்கல் இதே மாதிரியே இருக்கும். கெட்டியே ஆகாது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா குழைவாக நல்லா இருக்குங்க. நொய் அரிசியில் செஞ்ச மாதிரியே இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.